வெல்கம் பேக் டு S3's ஹாப்பி குக்கிங். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹோம் ரெமெடி ரெசிபி தான். வின்டர் டைமில் சளி பிடிக்கிற சமயத்தில் வெத்தலை கஷாயம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும், அதுக்கான வெத்தலை பொடியை வீட்டில் பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வெத்தலை கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நம்மளை மாதிரி யூஎஸில் இருக்க பேரண்ட்ஸுக்கு பல நேரங்களில் வெத்தலை கிடைக்கிறது கிடையாது. அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த பவுடர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உங்ககிட்ட இருக்கிற வெத்தலையை இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேயில் போட்டு நீங்கள் அவனை எப்பப்பெல்லாம் ப்ரீஹீட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இதை உள்ளெடுத்து வச்சுருங்க. இதுக்காக தனியாக ப்ரீஹீட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கேக் பண்ணும்போதோ இல்லை வேறு ஏதாவது பண்ணும்போது ப்ரீஹீட் பண்ணிங்கன்னா அவனை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து உள்ளே வச்சுருங்க. ஒரு 3 to 4 டைம்ஸ் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொடியாகிற அளவுக்கு இது ட்ரை ஆயிரும். இது கூடவே நீங்கள் துளசி, கற்பூரவல்லி இந்த மாதிரி இலைகள் இருந்தாலும் இதையும் சேர்த்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது இந்த அளவுக்கு ட்ரை ஆனதும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே வின்டர் டைமில் கீழே விழுவும்ல கற்பூரவல்லி இலை, அதையும் சேர்த்து நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 5-6 மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் ஓமம் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வீட்டில் குழந்தைங்களுக்கு இல்லை யாராவதுக்கு சளி பிடிச்சது அப்படின்னா 2 டம்ளர் தண்ணியில் இது 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் போட்டு அது 1 டம்ளர் ஆகிற அளவுக்கு சுண்டை விட்டு குடித்தோம் அப்படின்னா இது சளிக்கு சூப்பரான ஹோம் ரெமெடிங்க. உங்கள் வீட்டில் வெத்தலை இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி எறியாமல் இந்த ஹோம் ரெமெடியை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் காய்ச்சினோடனே வடிகட்டி கொடுங்க. இந்த பவுடரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அப் டு 6 months வரைக்கும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ், ஹோம் ரெமெடிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.